புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact BCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, முதலியார்பேட். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி துவாரகாவில் அமைந்துள்ள யசோபூமி கன்வென்ஷன் மையத்தில் அனிமே இந்தியா டெல்லி நிகழ்வு நடைபெற்றது. ஜப்பானிய காமிக் மற்றும் அனிமே கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இசை கச்சேரிகள், கண்காட்சிகள், அனிமே கதாபாத்திரங்களின் காஸ்பிளே போட்டிகள், வீடியோ கேமிங் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில காமராஜ் நகர் தொகுதி MLA-வும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொழில் முனைவராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இந்நிகழ்வில் 40,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். Since sometime during COVID, I was very engaged with the FIFA and we used to play this online tournament. So most of the money used to go and buy tickets rather than winning here. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் 5வது தெருவை சேர்ந்த ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் அவரை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLA-மான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து உடனேயே அவர் துரித நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதிக்கு ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்பாடு செய்தார். பின்னர் நோயாளி பாதுகாப்பாக ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டார். பொதுமக்களின் அவசர தேவைகளுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து உதவி செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டினின் இந்த மனிதநேய செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் வக்கீல் தோப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் விஷப்பாம்பு ஒன்று புகுந்ததாக பகுதி மக்கள் புகார் அளித்தனர். தகவல் அறிந்தவுடன் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து தேவையான நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து வனத்துறை ஊழியர் வேலாயுதம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீட்டிற்குள் மறைந்திருந்த விஷப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து அப்புறப்படுத்தினர். இதன் மூலம் அப்பகுதியில் நிலவிய அச்சம் நீங்கி பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். மேலும் புகார் கிடைத்தவுடன் உடனடி நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் துரிதமாக செயல்பட்ட வனத்துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். என் பேர் வசந்த்குமார். நாங்கள் 10A வக்கீல் தோப்பு கிருஷ்ணா நகரில் இருக்கோம்.
நேற்று காலையில் ஒரு 7 மணி இருக்கும். வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சு. ஜார்ஜ் சார்லஸ் மார்ட்டின் ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்து சொன்னோம். அவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் வர வச்சாங்க. வேலாயுதம்னு ஒரு சார் வந்தார். அவர் வந்து ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவருக்கும் ஜார்ஜ் சார்லஸ் மார்ட்டின் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் சார், நாங்கள் வக்கீல் தோப்புல இருந்து பேசுகிறோம். வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரு இடம் காலி மண் இருக்கு, அதுல நிறைய புதர் இருக்கு. அதை வந்து சார்கிட்ட கோரிக்கையா வைக்கிறோம். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுங்க. பேக் சைடு வாய்க்கால்ல ரொம்ப அசாடா இருக்கு, அதையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி தண்ணி போகிறதுக்கான வழி ஏற்பாடு பண்ணி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். மழை காலத்துல வீட்டுல தண்ணி வந்துருச்சு, போன வருஷம் மழை பெஞ்சிருக்கு. இந்த மழைக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லதா பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். பகல்ல நல்லா பாக்குறோம் சார், பெரிய பெரிய பாம்பு கண்ணு முன்னாடியே நேரா போகுது. அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டா ஓரளவுக்கு அது குறைஞ்சிடும்னு நினைக்கிறோம். அதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் பண்ணி தரணும். அது தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடிக்கடி நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாசம் மற்றும் தென்றல் நகரை இணைக்கும் வாய்க்கால் பல ஆண்டுகளாக அடைப்பு ஏற்பட்டு சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் புகார் தெரிவித்தனர். மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உத்தரவிட்டார். இதையடுத்து பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு பல ஆண்டுகளாக குப்பைகள் மற்றும் கழிவுகளால் அடைந்து கிடந்த வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதன் மூலம் மழைநீர் தேக்கம் மற்றும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் நீண்ட கால பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு கண்டு தந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏவுக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடின்னு இருக்குது. அந்த வாய்க்காலில் ஏகப்பட்ட துரு கலந்து துர்நாற்றம் அடிச்சுக்கின்னு கொசு மிச்சிக்கின்னு பலவிதமான தொல்லைகள் எங்களுக்கு கொண்டு இருந்தது. நாங்களும் அதை எவ்வளவோ பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், யாரும் அதை என்னன்னு கூட கேட்கல. இப்போ சமீபத்தில் வந்த சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ கிட்ட போய் நாங்கள் இதை போய் புகார் தெரிவித்தோம். நான் புகார் தெரிவித்தேன். அவர் உடனடியாக என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நிமிஷமே தன்கிட்ட இருக்கிற ஆட்களை அனுப்பி அதை உடனடியாக என்னன்னு பார்த்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால கிளீன் பண்ணுறாங்க. இதை அவர் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டாருனாக்கா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். எம்எல்ஏன்ற முறையில் நாங்கள் அவர்கிட்ட போய் எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் போய் சொல்கிறதுக்கு எங்களுக்கு நிச்சயம் விருப்பம் உண்டு. யாரும் செய்யாத காரியத்தை பல பேர்கிட்ட நாங்கள் சொல்லி செய்ய முடியாத காரியத்தை அவர் வந்த உடனே செய்ய ஆரம்பித்தாருன்ன உடனே எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். ஆனால் இதுக்கெல்லாம் மெயின் எங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டினா, என்னுடைய புள்ள மாதிரி ஒருத்தர் இருக்கிறான் சாமிநாதன்ட்டு, அவன் உங்களுக்கும் தொண்டு செய்யணும் இருக்கிறான். நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லும்போது நாங்கள் இருந்து செய்கிறோம்பான்னு சொன்னதுனால அவனுடைய ஏற்பாடு மேலே நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறோம். இதுதான் அவருக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் குழந்தை இயேசு கோவில் அருகில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகள் எண் 261 மற்றும் 368க்கு உட்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்காக சிறப்பு முகாம் நடைபெற்றது. KYC புதுப்பித்த சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது மொபைல் போன்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள வங்கி செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தும் வகையில் இந்த முகாம் கிருஷ்ணா நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்காமல் வசதியாக அமர்ந்து பயனடையும் வகையில் நாற்காலிகள், வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க மின் விசிறிகள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த வசதிகள் அனைத்தையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து வழங்கியிருந்தார். இதனால் முகாமிற்கு வந்த பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்து தங்களது தேவைகளை கருத்தில் கொண்டு சிறப்பான வசதிகளை ஏற்பாடு செய்து எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். வணக்கங்க, என் பேர் அலமேலு. நாங்க கோட்டந்தி ஜேக்ராஸ் வரோம். இங்க ரேஷன் கார்டுலாம் KYC பண்றதா சொன்னாங்க இந்த மண்டபத்துல. அதுக்காக வந்திருந்தோம். நல்லா ஈஸியா பண்ற மாதிரி தண்ணி வசதி, ஃபேன் எல்லாம் போட்டு சேர் போட்டு கொடுத்துருக்காங்க. கடகடன்னு போனோம், கடகடன்னு முடிஞ்சிச்சு. இப்ப கிளம்புறோம். அதே மாதிரி எங்க போட்டிட்டு ஜேக்ராஸ்ல வாய்க்காக்கு பின்னாடி மரம் உழைஞ்சி எல்லா குப்பையும் அடிச்சுட்டு ரொம்ப கொசுவா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
தண்ணி ரொம்ப உப்பு தண்ணியா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணி நல்லா இருக்கும். நாங்க வர்றதுக்கு வழியானது சின்ன பாலமா இருக்கு. அதை கொஞ்சம் பெரிய பாலமா அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்க வண்டிலாம் வரதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த வெயில்ல வந்தவங்களுக்கு சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்த சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு, எம்எல்ஏ அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர் பகுதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சுதானா நகர் சித்தர் வீதியில் நடைபெறவுள்ள இந்த மேம்பாட்டு பணிகளுக்காக பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். அப்பொழுது பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நடிகர் சங்க தலைவரும் சமூக சேவகருமான நடிகர் பாண்டி செல்வத்தின் பிறந்தநாள் நடிகர் சங்கம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தலைமையில் புதுச்சேரி முழுவதும் அன்னதானம் நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி காமராஜர் சாலை பகுதியில் உள்ள ராயல் பார்க் உணவக ஆட்டோ ஸ்டாண்டில் புதுச்சேரி நடிகர் சங்க தலைவர் பாண்டி செல்வத்தின் பிறந்தநாள் விழா ஆட்டோ சங்க நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சமூக சேவகர் நடிகர் பாண்டி செல்வம் பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ராயல் பார்க் ஆட்டோ சங்க நிர்வாகிகளுக்கு சீருடை உள்ளிட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் பிறந்தநாள் விழா கண்ட நடிகர் பாண்டி செல்வத்திற்கு நடிகர் சங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் சால்வை அணிவித்தும் கேக் வெட்டியும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய பாண்டி செல்வம், புதுச்சேரி முழுவதும் உள்ள பிரதான ஆட்டோ ஸ்டாண்டுகள் அனைத்திலும் உள்ள ஓட்டுநர்களுக்கு சீருடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி நடிகர் சங்க தலைவரும் சமூக சேவகருமான பாண்டி செல்வம் வருடத்தின் 365 நாட்களிலும் பசியில் யாரும் வாடக்கூடாது என தினந்தோறும் ஏழைகளை மக்களின் பசியை தீர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். மேலும் பசி என யார் அழைத்தாலும் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று உணவு வழங்கி வருவது பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கேரம் அகாடமியில் கோடைக்கால சிறப்பு கேரம் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. ஒரு மாதம் நடைபெற்ற சிறப்பு கேரம் பயிற்சி வகுப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று கேரம் பயிற்சி மேற்கொண்டார்கள். மேலும் கேரம் விளையாட்டின் ஆரம்பம், சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பயிற்சி வகுப்பில் நிறைவாக மாணவ மாணவிகளுக்கு போட்டி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி கேரம் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது. அகாடமியின் நிறுவனரும் கேரம் விளையாட்டின் தேசிய பயிற்சியாளருமான சதீஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பெரியார் திராவிடர் விடுதலை இயக்கம் தோழர் கோகுல் காந்திநாத், மூத்த விளையாட்டு வீரர் அறிவுடை நம்பி, ரோட்டரி சங்க நிர்வாகி லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கேரம் அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை பாரதி பூங்கா எதிரில் சட்டசபை வளாகம் உள்ளது. இங்கு முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு அறைகள் உள்ளது. நாள்தோறும் சட்டசபை வளாகம் காலை 9 மணி முதல் பரபரப்பாக காணப்படும். அமைச்சர்களை சந்திக்க வரும் அதிகாரிகள், எம்எல்ஏக்களை சந்திக்க வரும் தொகுதி மக்கள் என சட்டமன்றம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும். கடந்த மார்ச் 14ஆம் தேதி புதுவை மாநில சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தது. இதையடுத்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தங்கள் அறைகளை காலி செய்ததால் பூட்டப்பட்டது. அவர்கள் பயன்படுத்திய கார்கள் சட்டசபை செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் தொகுதியில் பிரச்சாரத்துக்கும் சென்றுவிட்டனர். தேர்தல் முடிவு கடந்த மாதம் 4ஆம் தேதி வெளியானது. அதுவரை சட்டமன்ற வளாகம் வெறிச்சோடி மக்கள் நடமாட்டமின்றி இருந்தது.
தேர்தல் முடிவுக்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அமைந்தது. கடந்த மாதம் 13ஆம் தேதி முதல் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆனால் அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கவில்லை. வரும் 15ஆம் தேதியுடன் தேர்தல் தேதி அறிவித்து 3 மாதம் முடிவடையுள்ளது. ஆனாலும் சட்டமன்றம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி மட்டும் பிற்பகலில் சட்டசபைக்கு வந்து அதிகாரிகளை சந்தித்துவிட்டு செல்கின்றார். இலாக்கா இல்லாததால் அமைச்சர்களும் வருவதில்லை. சட்டசபையில் உள்ள பல அறைகளும் மூடி கிடக்கிறது. இதனால் சட்டசபை வளாகமே தேர்தல் முடிவு வெளியாகி 1 மாதம் கடந்தும் இன்னும் வெறிச்சோடி நிலையிலேயே காணப்படுகின்றது. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact BCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Udayarpet. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கரகத்துடன் வீதியுலா நடைபெற்று மந்தவெளி வந்தடைந்தவுடன் பக்தர்கள் பயபக்தியுடன் தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கரிக்கலாம்பாக்கம் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த குருவிநத்தம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு துணை சுகாதார நிலையம் பராமரிப்பின்றி பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதார நிலைய வளாகம் முழுவதும் முட்புதர்கள் மண்டியுள்ளதுடன் கரையான் புற்றுகள், விஷ பாம்புகள் மற்றும் விஷ பூச்சிகளின் கூடாரமாக உள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாம்புகள் மருத்துவமனைக்குள் தஞ்சம் அடைவதால் காலையில் பணிக்கு வரும் ஊழியர்கள் அச்சத்துடன் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த சுகாதார நிலையத்தை நம்பி 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சேவைகளை பெற்று வருகின்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பூசி செலுத்த வருவதால் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் இல்லாததையும் சுட்டிக்காட்டிய கிராம மக்கள் தற்காலிக பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை நியமித்து இந்த துணை சுகாதார நிலையத்தை 24 மணி நேர மருத்துவமனையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலியார்பேட்டையை சேர்ந்த நபர் இன்ஸ்டாகிராம் மூலம் கோயம்புத்தூரில் இயங்கி வரும் ஒரு தனியார் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையத்தை தொடர்பு கொண்டார்.
அவரிடம் பேசிய மர்ம நபர்கள் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினர். இதை நம்பியவர் பணி நியமன ஆணைக்காக 1,23,600 ரூபாயை அனுப்பினர். பணத்தை பெற்ற பின் அந்த கன்சல்டன்சி தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பின் அவர் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. இதேபோல் அரியங்குப்பத்தை சேர்ந்த நபரிடம் 99,000, திருக்குனூரை சேர்ந்த நபர் 29,000, கோர்க்காடு சேர்ந்த பெண் 22,000, முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த நபர் 5,000, சாரத்தை சேர்ந்த நபர் 4,020, டி நகரை சேர்ந்த நபர் 2,500 என 7 பேர் மொத்தம் 2,85,120 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி நபர்களை தேடி வருகின்றனர். உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு வெங்கட சுப்பரெட்டியார் சதுக்கத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வழியாக பல்சர் பைக்கில் வந்த இருவரை நிறுத்தி சோதனை செய்தனர். அவர்கள் வைத்திருந்த துணிப்பையில் 1 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. விசாரணைகள் அவர்கள் முத்தியால்பேட்டையை சேர்ந்த சச்சின், குடியிருப்பு பாளையம் சுப்பைய நகரை சேர்ந்த மாதேஸ்வரன் என்பதும் கஞ்சாவை விற்க எடுத்து வந்ததும் தெரியவந்தது. அவர்கள் மீது உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்த கஞ்சா, 2 மொபைல் போன்கள் மற்றும் ஒரு பல்சர் பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த கொரக்குமேடு காசந்திட்டு பகுதியை சேர்ந்தவர் முகிலன். தவளக்குப்பம் மின் அலுவலக லைன்மேன். ஆண்டியார்பாளையம் சாலையில் உள்ள மின் கம்பத்தில் ஏறி சேதமடைந்த மின்கம்பியை நேற்று மதியம் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்பொழுது மின் கம்பத்தின் மேலே சென்ற உயரழுத்த மின்கம்பியிலிருந்து எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து முகிலன் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை பணியிலிருந்த மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் ஊழியர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி அளிக்கப்பட்டது. பின் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் புதுச்சேரி லேட்டர் சர்க்கிள் 187 சார்பில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய கற்றல் சூழலை உருவாக்கும் வகையில் புதுச்சேரி சுசீலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 2,62,000 மதிப்பில் 2 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்து மாணவர்களிடையே கலந்துரையாடினர். இந்த நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் ரசித் பன்சால், கரண் கோயல், அசோக், மோதிகுமார், பாலாஜி, ஜெயந்த் மற்றும் லேண்டர் சர்க்கிள் நிர்வாகிகள் சன்ஹிதா, மோனிகா, சரவணப்பிரியா உட்பட 2 அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டார்கள். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் வில்லியனூர் ரயில் நிலையத்திற்கு பெயர் பலகை மற்றும் ரயில்கள் வருகை குறித்த தகவல் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் பிரபாகரன் தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் கவர்னர் லியோன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக ரவிக்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு ரயில் நிலைய பெயர் பலகை மற்றும் ரயில் வருகை குறித்த தகவல் பலகையை திறந்து வைத்தார். மேலும் துப்புரவு பணியாளர் மற்றும் ஆட்டோ டிரைவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் கிளப் நிர்வாகிகள் செந்தில், பழனியப்பன், மணிகண்டன், சுரேஷ்குமார், அம்பலவாணன், வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் நற்பணி மன்ற நிறுவனர் ராமன், சமூக ஆர்வலர்கள் ரஜினி முருகன், தொழிலதிபர் முகமது யூனஸ் உட்பட பலர் பங்கேற்றனர்.
நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekananda Coaching Center and Tutorial, Mudaliyarpet,